கானான் தேசம், தேவன் வாக்குத்தத்தம் செய்த பூமி. இந்த அமைதியான நிலத்தில் உலக வரலாற்றை மாற்றப்போகும் ஒரு இளைஞனின் கதை தொடங்குகிறது. யாக்கோபு தனது எல்லா மகன்களையும் நேசித்தார். ஆனால் யோசேப்பின் மீது வைத்திருந்த அன்பு தனித்துவமானது. அதற்கான அடையாளமாக பல வண்ண அங்கியை அவனுக்கு கொடுத்தார். அன்றிரவு தேவன் யோசேப்புக்கு ஒரு கனவை கொடுத்தார். வயலில் கட்டப்பட்டிருந்த சகோதரர்களின் கட்டுகள் யோசேப்பின் கட்டுக்கு முன் தலைவணங்கின. யோசேப்பு அந்த கனவை மறைக்கவில்லை. அதை தனது சகோதரர்களிடம் சொன்னான். அந்த வார்த்தைகள் அவர்களின் பொறாமையை இன்னும் அதிகப்படுத்தின. மீண்டும் தேவன் யோசேப்புக்கு ஒரு கனவை கொடுத்தார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனுக்கு முன் தலைவணங்கின. யாக்கோபு யோசேப்பை கண்டித்தார். ஆனால் அந்த கனவின் அர்த்தத்தை மனதில் அமைதியாக சிந்தித்தார். சகோதரர்களின் பொறாமை மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை அழைத்தார். உன் சகோதரர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு வா என்றார். யோசேப்பு உடனே பயணத்தை தொடங்கினான். தூரத்தில் யோசேப்பு வருவதை அவர்கள் கண்டார்கள். இதோ கனவு காண்பவன் வருகிறான் என்று சொல்லி அவனை கொல்ல சதி செய்யத் தொடங்கினர். சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல முடிவு செய்தனர். ஆனால் ரூபேன் அவன் உயிரை எடுக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினான். யோசேப்பு அருகில் வந்தவுடன் அவர்கள் அவனுடைய பல வண்ண அங்கியை பறித்தனர். பின்னர் இரக்கமின்றி அவனை வறண்ட கிணற்றுக்குள் தள்ளிவிட்டனர். யோசேப்பு கிணற்றில் உதவிக்காக கதறினான். ஆனால் அவன் சகோதரர்கள் அமைதியாக உணவருந்தினர். அப்போது ஒரு வணிகக் கரவான் அந்த வழியாக வந்தது. யூதாவின் யோசனையின்படி யோசேப்பு 20 வெள்ளிக்காசுகளுக்கு வணிகர்களிடம் விற்கப்பட்டான். அவன் எகிப்தை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டான். ரூபேன் திரும்பி வந்தபோது கிணறு காலியாக இருந்தது. யோசேப்பு ஏற்கனவே விற்கப்பட்டிருந்தான். அந்த ஒரு முடிவு அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றியது. யோசேப்பு எகிப்தை அடைந்தான். அந்நிய தேசம், அந்நிய மக்கள். ஆனால் தேவன் அவனுடன் இருந்தார். எகிப்தில் பார்வோனின் காவலர் தலைவனான போத்திபார் யோசேப்பை அடிமையாக வாங்கினார். அங்கே தேவன் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்த எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் காணப்பட்டது. அதை போத்திபாரும் கவனிக்கத் தொடங்கினார். யோசேப்பின் நேர்மையை பார்த்த போத்திபார் தனது வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் அவனிடம் ஒப்படைத்தார். தேவன் அவன் செய்த அனைத்தையும் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நேர்மையும் அழகும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் விரைவில் அவன் விசுவாசத்தை சோதிக்கும் ஒரு பெரிய பிரீட்சை வந்தது. யோசேப்பு உறுதியாக மறுத்தான். தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற விசுவாசத்தில் அவன் நிலைத்திருந்தான். யோசேப்பு தாமதிக்கவில்லை. தன் மேலங்கியை விட்டுவிட்டு பாவத்திற்கு இடமளிக்காமல் அங்கிருந்து உடனே ஓடிவிட்டான். யோசேப்பு ஓடிச் சென்ற பின் அவள் உரக்க கூப்பிட்டாள். அவன் மேலங்கியை காட்டி அவன் மேல் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினாள். போத்திபார் அந்த குற்றச்சாட்டை கேட்டு யோசேப்பை அரச சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். குற்றமற்றவன் கைதியாக மாறினான். சிறையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் நேர்மையை பார்த்த சிறை அதிகாரி அவன் மீது நம்பிக்கை வைக்கத் தொடங்கினார். சில நாட்களுக்குப் பிறகு பார்வோனின் பானபாத்திரக்காரனும் சமையல்காரனும் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களை கவனிக்கும் பொறுப்பு யோசேப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது. மறுநாள் காலை இருவரின் முகமும் கலங்கியிருந்தது. ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று யோசேப்பு அன்புடன் கேட்டான். யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுகளின் அர்த்தம் தேவனிடமிருந்து வருகிறது. உங்கள் கனவுகளை என்னிடம் சொல்லுங்கள் என்றான். பானபாத்திரக்காரன் தனது கனவை சொன்னான். 3 கிளைகள் கொண்ட திராட்சை கொடி வளர்ந்து அதன் பழச்சாற்றை பிழிந்து பார்வோனின் கிண்ணத்தில் கொடுத்ததாக கண்டான். யோசேப்பு சொன்னான், 3 கிளைகள் என்பது 3 நாட்கள். 3 நாட்களில் பார்வோன் உன்னை மீண்டும் உன் பதவியில் அமர்த்துவார். பிறகு சமையல்காரன் தனது கனவை சொன்னான். தலையில் 3 கூடைகள் இருந்தன. மேலிருந்த கூடையில் இருந்த உணவை பறவைகள் வந்து தின்றன. யோசேப்பு சொன்னான், 3 கூடைகள் என்பது 3 நாட்கள். 3 நாட்களில் பார்வோன் உனக்கு தீர்ப்பு வழங்குவார். 3 நாட்களுக்கு பிறகு யோசேப்பு சொன்னபடியே அனைத்தும் நடந்தது.
பானபாத்திரக்காரன் மீண்டும் பதவியை பெற்றான். தேவனுடைய வார்த்தை தவறவில்லை. யோசேப்பு சொன்னான், நீ மீண்டும் பார்வோனிடம் செல்லும் போது என்னை நினைவில் வைத்துக்கொள். நான் குற்றமின்றி இந்த சிறையில் அடைக்கப்பட்டேன். ஆனால் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. அவனை மறந்துவிட்டான். இருந்தாலும் தேவன் யோசேப்பை ஒருபோதும் மறக்கவில்லை. 2 ஆண்டுகள் கடந்தன. ஆனால் தேவனுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. யோசேப்பு இன்னும் சிறையில்தான் இருந்தான். ஆனால் தேவனுடைய நேரம் இறுதியாக வந்துவிட்டது. பார்வோனின் கனவில் நைல் நதியிலிருந்து 7 ஆரோக்கியமான அழகான பசுக்கள் வெளியே வந்தன. அவை பசுமையான கரையில் மேயத் தொடங்கின. அதன்பின் மெலிந்த 7 பசுக்கள் நைலிலிருந்து வெளியே வந்தன. அவை ஆரோக்கியமான பசுக்களை விழுங்கின. இருந்தும் அவை மெலிந்தபடியே இருந்தன. மீண்டும் கனவில் ஒரே தண்டில் 7 நிறைந்த தானிய கதிர்கள் தோன்றின. பின்னர் கிழக்கு காற்றால் வாடிய 7 கதிர்கள் அவற்றை விழுங்கின. காலை வந்ததும் பார்வோன் எகிப்தின் ஞானிகள் அனைவரையும் அழைத்தார். ஆனால் அந்த 2 கனவுகளின் அர்த்தத்தை யாராலும் விளக்க முடியவில்லை. அப்பொழுது பானபாத்திரக்காரன் சொன்னான், இன்று என் தவறை நினைவு கூர்கிறேன். சிறையில் இருந்த ஒரு எபிரேய இளைஞன் எங்கள் கனவுகளின் அர்த்தத்தை சரியாகச் சொன்னான். பார்வோனின் கட்டளையின்படி யோசேப்பு உடனே சிறையிலிருந்து அழைக்கப்பட்டான். அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி பார்வோனின் முன் நிற்க புறப்பட்டான். பார்வோன் கேட்டார், நீ கனவுகளுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? யோசேப்பு பதிலளித்தான், அது என்னால் அல்ல. தேவனே பார்வோனுக்கு சமாதானமான பதிலை அளிப்பார். பார்வோன் தனது கனவுகளை யோசேப்பிடம் விவரித்தார். 7 நல்ல பசுக்கள், 7 மெலிந்த பசுக்கள், 7 நிறைந்த கதிர்கள், 7 வாடிய கதிர்கள் என்று அனைத்தையும் கூறினார். யோசேப்பு சொன்னான், 2 கனவுகளும் ஒன்றே. தேவன் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காட்டியிருக்கிறார். 7 ஆண்டுகள் மிகுந்த வளமும் அதன் பின் 7 ஆண்டுகள் பஞ்சமும் வரும். யோசேப்பு சொன்னான், இப்போது ஒரு ஞானமுள்ள மனிதனை நியமித்து வளமான 7 ஆண்டுகளில் தானியங்களை சேமித்து வைக்க வேண்டும். அப்போதுதான் பஞ்ச காலத்தில் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த ஆலோசனை பார்வோனுக்கும் அவனுடைய அதிகாரிகளுக்கும் நன்றாக தோன்றியது. பார்வோன் சொன்னான், தேவனுடைய ஆவி இருக்கிற இந்த மனிதனைப் போல் வேறு யாரை காண முடியும்? பார்வோன் யோசேப்பிடம் சொன்னான், என் அரண்மனையைத் தவிர எகிப்து முழுவதும் உன் கட்டளைக்கு கீழ் இருக்கும். பின்னர் அவன் தன் மோதிரத்தை யோசேப்புக்கு கொடுத்தான். பார்வோன் யோசேப்பை எகிப்து முழுவதற்கும் அதிகாரியாக நியமித்தான். மக்கள் முன் அவனை அழைத்துச் சென்றார்கள். அனைவரும் அவனுக்கு மரியாதை செலுத்தினர். பார்வோன் யோசேப்பை எகிப்தின் மீது அதிகாரியாக வைத்தான். யோசேப்பு 30 வயதில் பார்வோனுக்கு முன்பாக நின்று தேசத்தை நடத்தத் தொடங்கினான். தேவன் சொன்னபடியே 7 ஆண்டுகள் மிகுந்த விளைச்சல் வந்தது. யோசேப்பு தானியங்களை நகரம் நகரமாக சேகரித்து பஞ்சகாலத்திற்காக சேமித்து வைத்தான். 7 வளமான ஆண்டுகள் முடிந்தன. பஞ்சம் தொடங்கியது. மக்கள் உணவுக்காக எகிப்தை நோக்கி வந்தார்கள். யோசேப்பு சேமித்த தானியங்கள் அவர்களுக்கு வாழ்வாக அமைந்தது. கானான் தேசத்திலும் பஞ்சம் ஏற்பட்டது. யாக்கோபு தன் மகன்களை எகிப்துக்கு அனுப்பினான். அவர்கள் யோசேப்பின் முன் வந்து வணங்கினார்கள். ஆனால் அவரை அறியவில்லை. யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்தான். ஆனால் அவர்கள் அவனை அறியவில்லை. அவன் அவர்களை சோதித்து, நீங்கள் உளவாளிகள் என்று கடுமையாக பேசினான். சகோதரர்கள் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை சோதிக்க விரும்பினான். அவன் அவர்களை 3 நாட்கள் காவலில் வைத்தான். சகோதரர்கள் தங்கள் பழைய பாவத்தை நினைத்து, நாம் யோசேப்புக்கு செய்ததற்காக இப்போது துன்பப்படுகிறோம் என்றார்கள். அதை கேட்ட யோசேப்பு மறைந்து அழுதான். யோசேப்பு அவர்களின் மூட்டைகளில் தானியத்தையும் அவர்கள் கொடுத்த பணத்தையும் இரகசியமாக திருப்பி வைத்தான். ஆனால் வழியில் அதை கண்ட அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் நடந்த அனைத்தையும் யாக்கோபிடம் சொன்னார்கள். ஆனால் பென்யமீனை அனுப்ப வேண்டும் என்ற வார்த்தையை கேட்டதும் யாக்கோபின் இதயம் உடைந்தது. பஞ்சம் அதிகமானது. உணவு முடிந்த போது பென்யமீனை அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை வந்தது. யாக்கோபு இறுதியில் தேவனை நம்பி அவர்களை அனுப்பினான். சகோதரர்கள் பென்யமீனுடன் எகிப்துக்கு வந்தார்கள். யோசேப்பு பென்யமீனை பார்த்தபோது பல ஆண்டுகளாக மறைந்திருந்த அன்பும் நினைவுகளும் அவன் உள்ளத்தில் எழுந்தன. யோசேப்பு அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அவர்கள் பயந்தார்கள். ஆனால் அவன் அவர்களை அன்புடன் வரவேற்று விருந்து கொடுத்தான். பென்யமீனுக்கு அதிக பங்கு கொடுத்தான். யோசேப்பின் கட்டளையின்படி
அவன் வெள்ளிக் கோப்பை பென்யமீனின் மூட்டையில் வைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் பிடிக்கப்பட்டபோது அந்த கோப்பை பென்யமீனிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. யூதா யோசேப்பின் முன் விழுந்து, பென்யமீனுக்கு பதிலாக என்னை அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள், அவன் இல்லாமல் என் தந்தை வாழ முடியாது என்று கெஞ்சினான். யோசேப்பு இனி தன்னை அடக்க முடியவில்லை. அனைவரையும் வெளியே அனுப்பி கண்ணீருடன் சொன்னான், நான் தான் யோசேப்பு, என் சகோதரன், நான் உயிரோடு இருக்கிறேன். யோசேப்பு சொன்னான், என்னை இங்கே அனுப்பியது நீங்கள் அல்ல, தேவனே. பல உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை முன்பே அனுப்பினார். சகோதரர்கள் கானானுக்கு திரும்பி, யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், அவர் எகிப்தின் ஆளுநர் என்று சொன்னார்கள். யாக்கோபின் துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது. யாக்கோபு எகிப்துக்கு புறப்படும் போது தேவனை தேடினான். தேவன் சொன்னார், பயப்படாதே, எகிப்துக்கு இறங்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். யோசேப்பு தன் தந்தை யாக்கோபை சந்திக்க விரைந்து சென்றான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அழுதார்கள். யோசேப்பு தன் குடும்பத்தை பார்வோனிடம் அழைத்துச் சென்றான். பார்வோன் அவர்களுக்கு கோஷேன் தேசத்தை கொடுத்தான். அங்கே அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். யோசேப்பு அவர்களிடம் சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். பல உயிர்களை காப்பாற்றவே அவர் இதை செய்தார். யோசேப்பு 110 ஆண்டுகள் வாழ்ந்தான். அவன் இஸ்ரவேல் மக்களிடம், தேவன் நிச்சயமாக உங்களை நினைப்பார் என்று கூறி நம்பிக்கையுடன் முடித்தான். யோசேப்பின் வாழ்க்கை சோதனைகளால் நிறைந்தது. ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் தேவன் அவரோடு இருந்தார். அவரது கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஒரு கனவுடன் தொடங்கிய பயணம் கண்ணீரையும் சோதனைகளையும் கடந்து சென்றது. ஆனால் தேவன் யோசேப்பை கைவிடவில்லை. இறுதியில் அவரை உயர்த்தினார். யோசேப்பு மறைந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் தொடர்ந்தது. எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் பெருகத் தொடங்கினர். ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமானது. யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்கள் தீமை நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்ற முடியும். யோசேப்பின் வாழ்க்கை சோதனைகளால் நிறைந்திருந்தது. ஆனால் தேவன் அவரை ஒருபோதும் கைவிடவில்லை. கண்ணீரின் பாதையை ஆசீர்வாதமாக மாற்றினார். யோசேப்பின் கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், இன்னும் பல தேவனுடைய உண்மையான கதைகளுக்காக ஃபாலோயிங் ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.